Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு விண்டோஸ் 11ஓட ஃபீச்சர்ஸ் என்னென்னு ஒன்று நான் சொல்ல போகிறேன். ஸோ மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் ஆயிருக்காங்க அண்ட் நிறைய நியூ ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூஐயாக இருக்கட்டும் அண்ட் கேமிங் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், ஈவன் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வந்து மல்டிபிள் டெஸ்க்டாப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒன்றா பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் press பண்ணுங்க. Let's get into the video. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விண்டோஸ் 11ல் யூசர் இன்டர்ஃபேஸ் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்கொயர் எட்ஜஸ் இருக்கும். இப்போ விண்டோஸ் 11ல் வந்து நல்லா ரவுண்ட் கார்னர் எட்ஜஸாக கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப கிளாஸியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து விண்டோஸ் 11ல் டிசைனில் எந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஒரு மாடர்ன் லுக் கொடுக்குது. ஸோ உங்களுக்கு ஆக்ஷன் சென்டர் ஆகட்டும், டாஸ்க் பார் ஆகட்டும், எல்லாத்துலேயும் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. யூஸ்வலாக உங்களுக்கு வந்து டாஸ்க் பார் லெஃப்ட் கார்னரில் இருக்கும், பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் இருக்கும். பட் வேணும்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் லெஃப்ட் கார்னர்லேயே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் மெனு. யூஸ்வலாக உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் மெனு லெஃப்ட் கார்னரில் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் மெனுவை வந்து சென்டர் அலைன் பண்ணியிருக்காங்க. பட் உங்களுக்கு வேணும்னா மறுபடியும் வந்து லெஃப்ட் கார்னர் ஒரு சென்டர் எப்படி வேணாலும் உங்களால் அலைன் பண்ணிக்க முடியும். 11ல் வந்து உங்களுக்கு நிறைய புது தீம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப் லேஅவுட். ஸோ விண்டோஸ் 11ல் வந்து உங்களால் மல்டிபிள் ஸ்னாப் லேஅவுட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 லேஅவுட் 6 லேஅவுட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி உங்களால் மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். அண்ட் இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேப்டாப்லேருந்து மானிட்டர் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா அந்த லேஅவுட்ஸ்லாம் உங்களுக்கு அப்படியே அவைலபிளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ காலிங். நீங்கள் வந்து விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணும் போதே உங்களுக்கு டிஃபால்ட்டாக டீம்ஸ் வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இது மூலயமா நீங்கள் வந்து ஒன் டச்லேயே வந்து வீடியோ கால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து விட்ஜெட்ஸ். ஸோ யூஸ்வலாக வந்து உங்களுக்கு மொபைல் ஃபோன்ஸில் தான் வந்து விட்ஜெட்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு விண்டோஸ் 11லேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களால் கேலண்டர், டு டூ லிஸ்ட், வெதர் எல்லாமே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா வந்து மல்டிபிள் டெஸ்க்டாப். ஸோ யூஸ்வலாக வந்து உங்களுக்கு மல்டி டேப்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் மல்டிபிள் டெஸ்க்டாப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இப்போ நீங்கள் ஒர்க்குக்கு வந்து ஒரு டெஸ்க்டாப் க்ரியேட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு கேமிங்க்கு ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட் டெஸ்க்டாப்பே க்ரியேட் பண்ணலாம். அண்ட் இந்த 2 டெஸ்க்டாப் நடுவில் நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ டெஸ்க்டாப் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கேமிங் ஃபீச்சர். ஸோ கேமிங்கில் வந்து டிஸ்பிளேவை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எஸ்டிஆரில் இருக்க டிஸ்பிளே வந்து ஹெச்டிஆர் கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இன்னும் உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரோட யூஐ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா உங்களால் இப்போது ஆண்ட்ராய்டு ஆப்ஸை விண்டோஸில் யூஸ் பண்ண முடியும். பட் இங்கே ஒரு கேட்ச் இருக்குது. உங்களால் டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து அமேசான் ஸ்டோருக்குள்ளே லாகின் பண்ணி அது மூலியமாக தான் வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஃபார் விண்டோஸ் 11. ஸோ யாரெல்லாம் வந்து விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண முடியும்? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து டுவல் கோர் ப்ராசஸர் இருந்தால் மட்டும்தான் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து மெமரி பார்த்தீங்கன்னா வந்து அட்லீஸ்ட் 4 GB ரேமாவது இருக்கணும். அண்ட் உங்கள் மானிட்டர் டிஸ்பிளே ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா வந்து அட்லீஸ்ட் 720 பிக்சல் ஆர் கிரேட்டர் தான் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் 8th ஜென் ப்ராசஸர் இருந்தால் மட்டும்தான் வந்து விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள்கிட்ட விண்டோஸ் 10 ஒரிஜினல் வெர்ஷன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களால் டேரெக்டாக வந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணிக்க முடியும். பட் இல்லைனா நீங்கள் வந்து புதுசாக விண்டோஸ் 11 பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிசி ஹெல்த் செக். உங்கள் சிஸ்டம் வந்து இந்த ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை யாருக்கா இல்லையா நீங்கள் வந்து ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த செக் நவ்ன்ற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் வரும். ஸோ நீங்கள் எல்லா ரிக்வயர்மெண்ட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11ல் வந்து நிறைய புது ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் உங்களுக்கு எது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் விண்டோஸ் 11ஓட புது இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது எல்லாமே வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.